எல்லாருக்கும் வணக்கம்ப்பா. நீ கொழுக்கட்டை செய்ய போகிறப்பா. ஊற வச்ச அரிசியை இடித்து மாவு எடுக்க போகிறப்பா கொழுக்கட்டைக்கு. போட்டு இப்போ இடித்து எடுக்க போகிறப்பா. அஞ்சு இலைக்காப்பா. அந்த அரிசி இப்போ மாவு இடிக்கிறோமா அதில் போட்டு ஒரு வழியாகவே இடித்து செய்யலாம். ம் மாவு இடித்து சளிச்சு எடுத்துட்டப்பா. இனி வறுக்கணும். இந்த மாவை வறுத்து எடுத்துக்கிறேனுப்பா. மாவு வறுக்கிறப்பா. கொழுக்கட்டைக்கு தேங்காய் பூ கொஞ்சம் திருவி போட்டோம்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இன்றைக்கி கொழுக்கட்டை வைக்க போகிறப்பா. அதுக்கு தேவையான பொருள் தேங்காய் பூ கொஞ்சம், பாசிப்பருப்பு கொஞ்சம், பொட்டுக்கடலை சேர்த்து வச்சுருக்கேன். இனி இது வெல்லம் இருந்தால் வெல்லம் பாவு காய்ச்சிக்கலாம்ப்பா. எப்போதும் வெல்லம் தான் போடுவேன். இப்போ இந்த கடை தான் சீனி பாவு காய்ச்சி ஊற்ற போகிறேன் மாவில், கொழுக்கட்டை மாவில். தேங்காய் பூ போடுறேம்மா. அடுத்து பொட்டுக்கடலை, பாசிப்பருப்பு போட்டிருக்கேன் போடுறேம்மா. அடுத்து பாசிப்பருப்பு. அவ்வளோ சீனி பாவு காய்ச்சிடப்பா. சீனி கரைஞ்சா போதுப்பா. இதுக்கு அப்போயே ஒன்றும் பதம் மாமெலாம் பார்க்க வேண்டியதில்லை. சீனி கரைஞ்சா போதும். மாவு ஊற்றுறப்பா. பாவு ஊற்றி மாவை கிளறி விட்டு பிசைஞ்சு கொழுக்கட்டை பிடிக்கணும். லைட்டாக இந்த சால்ட் உப்பு போட்டுக்கலாம்ப்பா. சேர்த்துக்கிட்டா நல்லா இருக்கும்ப்பா. மாவு பிசைஞ்சு கொழுக்கட்டை பிடிச்சிட்டப்பா. இனி இட்லி சட்டியில் வேக வச்சு எடுக்கணும். பிடிச்ச கொழுக்கட்டையை தட்டில் இப்போ எடுத்து வைக்கிறப்பா. வேக வச்சு தட்டு எடுத்துக்கொண்டு கொட்ட வேண்டியதேன்.
தண்ணி காய்ஞ்சிருக்கும் சாதம் வர வளர்த்து தண்ணி. வாங்கப்பா கொழுக்கட்டை செஞ்சு அவிச்சு எடுத்துட்டப்பா. எல்லோரும் வாங்கப்பா சாப்பிட்டு பார்க்கலாம். நல்லா இருக்குப்பா நான் செஞ்ச கொழுக்கட்டை. சாப்பிட்டு பாருங்கப்பா. இதே மாதிரி செஞ்சு நீங்களும் சாப்பிடுங்கப்பா. வாங்கப்பா எல்லோரும் சாப்பிட்டு போகலாம். நம்மளோட சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.